அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல். அப்ப முன்னே நம்ம என்ன வச்சிருந்தோமா, அறியாமையினால என்ன பண்ணிருந்தோம், இச்சையினால நம்ம நிறைஞ்சிருந்தோம். இதை இனி நீங்க அப்படி நடவாம, இனி நடவா, இதான் முக்கியம். முன்ன நீங்க இப்படி நடந்தீங்க, இனி நீங்க என்ன பண்ணக்கூடாது, இச்சையே உங்களுக்குள்ள வரக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அடைமொழியை கற்றுக் கொடுக்கிறாருன்னா அது என்னன்னா, இச்சை இனி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, இச்சை இனி இருக்கணுமா, எந்த விதத்திலும் இச்சை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இச்சைகளின்படி இனி நடவாமல், இனி நீங்க நடக்கவே கூடாது. எந்த இச்சையினாலும் நீங்க நடக்காது. அது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, வேற எந்த ஆசையா இருக்கட்டும், அதன்படி நீங்கள் நடக்காம வந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து, நீங்கள் நான் எப்படி இருக்கணுமாமா, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல. அப்ப நம்ம அழைத்தவர் எப்படி இருக்கிறாராமா, அப்படி நம்ம நினைக்கிறோமாங்க. ஐயா, என்ன அழைச்சிருக்கிற ஆண்டவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல. வேற யாரையும் அவர் கம்பேர் பண்ணல. நீங்கள் வந்து எம்ஜிஆர் போல் இருங்கள், இல்லது ஜெயலலிதா போல் இருங்கள் அப்படின்னு யாரையும் சொல்லல. இங்க வசனம் சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். அவ்வளவு கிரேட் கம்பாரிசன். நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீயும் பரிசுத்தராரு. அங்க எதுலையாமா, நீங்களும் உங்கள் நடவடிக்கை எல்லாவற்றிலும். அப்ப நீங்க நடக்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழணுன்றதுதான் கர்த்தர் பிரியப்படுகிற, கர்த்தர் இதுலதான் பிரியமா இருக்கிறாரு, கர்த்தர் இதுக்குதான் நம்ம அழைத்து இருக்கிறார். இந்த அழைத்த தேவன் நம்மளை வந்து இனி எப்படி இருக்கா, முன்ன நடந்த வழி இருக்காதீங்க, முன்ன இருந்த இச்சைகளின் போல இருக்காதீங்க. நீங்க இனி எப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்களை காணப்படுமா, பரிசுத்த நடத்தை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். நான் உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லி நம்ம இதை அழைக்கிறார் ஆண்டவர். அடுத்த வசனம் பாருங்க, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று இருக்கிறதே. நமக்கு ஒரு பெரிய பிரமாணம் எழுதி இருக்கிறதே. இதெல்லாம் ஆண்டவர் இதுக்கு முன்பாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு குர்ஆன் சொல்றது மாதிரி நாங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை, எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. மனப்பாடமா இப்போ ஒரு விஷயம் பாருங்க, இப்போ மனப்பாடமா ஒரு காரியத்தை நான் பேசினேன்னா கரெக்டா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு தூரம் மனப்பாடம் எனக்கு சொல்ல முடியும்? மனசுல பதிகிற வர ஒரு குர்ஆன் முழுவதுமாய் நாங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. சரி, நான் இன்னைக்கு மனப்பாடம் பண்ணதை இவங்களுக்கு கற்றுத்தாரேன், குழந்தையிலிருந்து கற்றுத்தாரேன். ஒரு வசனத்தை நான் மாற்றி மனப்பாடம் செய்துட்டு அது என்னவாகும், அப்படியே மனப்பாடம் ஆயிடும். அடுத்து இங்கே வரும்போது அது ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தை மாற்றி போகிறார், அது அப்படியே. அப்ப எப்படி மனப்பாடம் என்பது எப்படி அத்தாட்சியாய் மாற முடியும்? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த தெய்வ வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சாதாரணமானதல்ல, இது எழுதப்பட்ட ஒரு உண்மை. ஆமென். யார் எழுதுனா, இயேசு கர்த்தரே எழுதி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. வேற யாரும் எழுதி கொடுக்கல, எனக்கு வந்து அவர் எழுதி கொடுத்தார், கர்த்தரே நமக்கு எழுதி கொடுத்தார். பின்பாக தமது பரிசுத்தவான்களை கர்த்தர் நமக்காக பயன்படுத்தினார். அடுத்து பாருங்க, நீங்க பரிசுத்தரா இருக்கிறது மாத்திரம் முக்கியம் அல்ல. 17வது வசனம் சொல்லுகிறது, நல்லபடி அன்றியும் அவனுடைய கிரியின்படி நியாயம் தீர்க்கவரை நீங்கள் பிதாவை தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் மனதும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். மத காரியங்களை சொல்லுது, நீங்க எப்படிப்பட்ட நடக்கையா இருக்கணுமாமா, பயத்துடனே. இன்னைக்கு அந்த பயம் இருக்குதா நமக்கு? தேவனை குறிச்ச பயமே இல்லை, கட்டளைகளை கற்பனை குறித்த பயம் நமக்கு இல்லை, காணப்படல. ஆனா இங்க வசனம் சொல்ற அன்றியும், அது இல்லாம, அன்றியும் என்னங்க, அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தமா வாழ்றது மாத்திரம் இல்ல, பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை. அப்ப பட்சபாதம் இல்ல, அப்ப நியாயம் தீர்ப்புக்கு என்ன இல்ல, பட்சபாதமே இல்ல. யார் அவனவனுடைய கிரியைக்கு அவர் நியாயம் தீர்ப்பார், அது கண்டிப்பா நடந்துரும். இங்க வசனம் சொல்லுகிறது, கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டிருக்கு, அடிமையா இல்ல. குர்ஆன் சொல்லுகிறபடி அல்லது மற்ற கடவுள் சொல்லுகிறபடி நீங்கள் அடிமையாகவோ அல்லது வேறு எந்த விதமாக தொழுது கொள்வதில்லை. நீங்கள் எப்படிப்பட்ட தொழுது கொள்ளுதல் உடையவராக இருக்கிறீர்கள்? நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியா. நம்ம கர்த்தரை எப்படி தொழுது கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா சொல்லுங்க. தொழுது கொண்டு இருக்கிறோம். அப்ப தொழுது கொள்ளுங்க பாருங்க, ஒரு அப்பா முன்னாடி ஒரு மகன் போய் எப்படி தொழுது கொள்ளுவான்?
அன்போடு கூட தொழுது கொள்வான். அப்படியா நீங்களும் நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனை அப்பாவாக தொழுது கொள்கிறோம். ஆமென். இந்த அப்பாவை தொழுது கொண்டு இருக்கிறா எப்படி இருக்கும்? உள்ள அன்பு கலந்த பயம் இருக்கும். என்ன இருக்குங்க? பயம் கலந்த அன்பு இருக்கு. அல்லேலூயா. பயம் மட்டும் இருக்காது, அன்பு மட்டும் இருக்காது, ரெண்டும் இணைந்து இருக்கும். நான் என் தேவனை தொழுது கொள்வது அன்போடும் தொழுது கொள்வேன், பயத்தோடும் தொழுது கொள்வேன். இதை போய் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடுன்னு சொல்லக்கூடாது. இது என்ன சொல்லக்கூடாது? முரண்பாடுன்னு சொல்லக்கூடாது. அப்பாவுக்கு நான் பயப்படுகிற நேரத்துல பயப்படுவேன், அப்பாட்ட நான் பேசுகிற நேரத்துல பேசுவேன். ஆமே. அன்பா மடியில உட்கார்ற நேரத்துல உட்காருவேன், முட்டி போடுறான் அப்படின்னா முட்டி போடுற நேரத்துல என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. தகப்பனுக்கும் மகனுக்கும் உடைய உறவு. அப்படியாகத்தான் பிதாவை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவு. இங்க என்னங்க? யாரு? நம்ம பர்மனன்ட் கிடையாது. இங்க என்னவா சஞ்சரிக்கிறோம்? பரதேசி. இங்கு பரதேசியாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு வைக்கிற கட்டளை. ஆமென். அல்லேலூயா. அவங்க முன்ன பாரம்பரியத்தின்படி நீங்க நடக்க வேண்டாம். இந்த நாள்ல இந்த வார்த்தையின்படி நீங்கள் பயந்து நடக்கும்படியா கர்த்தர் உங்களை தணிக்கிறார். ஆமே. நீங்க எப்படி நடந்துக்கணும்? நான் அப்படியே பயம் இல்லாம மேட்டிமையாம நடப்பேன், பயம் இல்லாம நடப்பேன்னா கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறாரு, தாழ்மை இல்லாதவனுக்கு எதிர்த்து நமக்கு யுத்தம் பண்ணுவார். வேற யாரும் நமக்கு வேண்டாம். இன்னைக்கு நீங்க உண்மையா ஒரு காரியம் பரிசுத்தமா நடக்கிறது மாத்திரமல்ல, பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான கட்டளையாக கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் யார் மேல இருக்கணுமாமா? தேவன் மேல. வேற யார் மேல இருக்கக்கூடாது, தேவன் மேலே இருக்க வேண்டும். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தாரு. ஏன்? முதல்ல உங்க விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்க வேண்டும். ஆமென். அப்படியா? உங்க விசுவாசமும். அடுத்து 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் இன்னைக்கு பாருங்க, நம்ம கிறிஸ்தவங்களுக்குள்ளதான் மாயம், கிறிஸ்தவங்களுக்குள்ளதான் மாயமாகும். நம்மள ஆளை பாக்கலன்னா ஒண்ணு. உலகத்துல விட மாயமாலம் பண்றது கிறிஸ்தவ ஜனங்கள் தான். அதுவும் விசேஷமா சொன்னா பிண்டவஸ்தைக்காரங்க கடிந்து கொடுங்க. இந்த விஷயத்துல ஆவிக்குரிய விஷயத்துல பாராட்டுகிறேன், இந்த விஷயத்துல நான் கடிந்து கொள்ளுகிறேன். என்ன காரணம்? மாயமால் சோத்திரம் அவளை நம்மகிட்ட பார்க்கும் போது பார்க்காத மாதிரி இப்படி நடந்து கொள்கிற இந்த கிறிஸ்துவ சமுதாயம் மாற வேண்டும் தான் இந்த கட்டளைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப எப்படி இருக்குன்னா, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களா இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படி. வேற எதனாலையும் நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டாம், ஆவியினாலே கீழ்ப்படியணும். ஏன் ஆவியினாலே கீழ்ப்படியணும்? நம்மை நடத்துகிறது ஆவி. ஆமென். ஆவியானவர். ரெண்டு ஆவி இருக்குது, ஒண்ணு பரிசுத்த ஆவி, ஒண்ணு அசுத்த ஆவி. நீங்க எந்த ஆவிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறீர்கள் முக்கியம். இந்த ரெண்டு ஆவியுமே கீழ்ப்படிய பண்ணுகிறாரு. பிசாசின் உபதேசமும் இருக்கு, பரிசுத்த ஆவியானுடைய உபதேசமும் இருக்கு. நீங்க எந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்ணணும்? ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி. அப்ப இங்க ஒரு விஷயம் இருக்கு. அப்ப ஆத்துமா என்ன பண்ணுங்க? கரைதிரை ஆயிடும். ஆத்துமா என்ன பண்ணிடுது? கரை ஆயிடும். அப்ப ஆத்துமா பாவம் செய்யுமா? மாமிசம் பாவம் செய்யுது, ஆத்துமா பாவம் செய்ய வைக்க மாமிசத்தினால ஆத்துமா கரையாகும். அப்ப நம்ம மாமிசத்தை முதலாவது என்ன பண்ணுங்க? சரி பண்ணணும். இந்த ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால் நம்ம ஆத்மா சுத்தமாயிட்டான். எப்போ? ஏசு ரத்தனால் கழுவப்படும். சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமாய் இருதயத்தோடு சுத்த இருதயத்தோடு இருக்குதா? இருக்கணும். இன்னைக்கு சுத்த இதயத்தோடு ஊக்கமா அன்புகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை பேசுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 11 மணிக்கு தட்டி எடுத்து 1 தட்டி எடுத்து 1 1 வரைக்கும் 10 வரைக்கும் படிக்க சொல்லி படிச்சு
ஹalleluya.